ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறாக அதிகரிக்கும் என பரவிய செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அடுத்த 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 28ஆம் தேதியில் இருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் பதற்றம் அதிகரித்திருப்பதால் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிய ஈரான் உலக நாடுகளுக்கு ஷாக் கொடுத்தது. வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் கடந்து வருவதற்கான ஒரே வழி இந்த ஹார்முஸ் ஜலசந்திதான். ஈரான் இதனை மூடியிருப்பதால் வளைகுடா நாடுகளில் ஏராளமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் சிக்கியுள்ளதால் கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு தேவையான 60% அதிகமான கச்சா எண்ணெய் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் பெற வேண்டி இருக்கிறது. தற்போது இங்கே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. தடையை மீறி ஏதேனும் கப்பல் இந்த பாதையை கடந்தால் தீ வைத்து தகர்ப்போம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கையாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்களை இயக்காமல் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றன. இதனால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரத்து குறைந்து இருக்கிறது. அண்மையில்தான் இந்தியா ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தையும் வெகுவாக குறைத்தது. இதற்கிடையே இந்த போர் பதற்றம் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் வருகையை பெருமளவு சரிவடைய செய்திருப்பது இந்தியாவிற்கு பெரும் நெருக்கடியை தந்துள்ளன. மற்றொரு புறம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் 92 ரூபாய் என்ற அளவுக்கு சரிந்திருக்கிறது. இந்த நெருக்கடியை எண்ணெய் நிறுவனங்கள் சாமானிய மக்கள் மீது சுமத்துமா, இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் உயருமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த சூழல் தொடர்பாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகங்கள் சார்பாக ஆலோசனை நடைபெற்றது. அப்போது இந்தியாவின் ஏற்றுமதி சூழல், வர்த்தகம், குறிப்பாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டன. இந்தியாவில் தற்போது 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும், கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் எல்என்பி ஆகியவற்றை ஹார்முஸ் ஜலசந்தி இல்லாமல் வேறு மூலங்களில் இருந்து கொள்முதல் செய்வது குறித்தும் அரசு ஆய்வு நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல்கள் கூறுகின்றன. கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இருக்கும் நிலையில் அரசு சாமானிய மக்களுக்கு தொடர்ச்சியாக தற்போதுள்ள விலையிலேயே பெட்ரோல் டீசல் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவு செய்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்ற அச்சம் தற்போதைக்கு மக்களுக்கு தேவையில்லை என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.